Dear viewers, இந்த வீடியோல let us discuss how to draw two-dimensional graphs. இது எப்படி வரைகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். First of all, two-dimensional graph எப்படி வரைவோம் அப்படின்னா முதல்ல first வந்து என்னன்னா, suppose if you are having x value, okay, x உடைய வேல்யூ வந்து suppose if you are having 1, okay, 3, 5, okay, 8, okay, 10 இப்படி இருக்கு. And y னுடைய வேல்யூ வந்து என்னது அப்படின்னா that is it is given that 8, okay, 9, oh, okay, that is 11, okay, 3, okay, minus 1. So இப்படி x வேல்யூ கொடுத்திருக்கேன், y வேல்யூ கொடுத்திருந்தேன் அப்படின்னா we can draw the curve. எப்படி எழுதுவீங்க அப்படின்னா that is 1,8, 3,9, 5,11, 8,3, okay, இப்படி இந்த பாயிண்ட்ஸை நம்ம கிராஃப் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை முதல்ல கொடுக்கறது எப்படி கொடுக்கணும்னா எக்ஸனுடைய வேல்யூ அண்ட் ஒய்யினுடைய வேல்யூ தனித்தனியாக கொடுத்துடணும். இப்போ எக்ஸனுடைய வேல்யூ வந்து என்னது, ஐ கால் இட் பி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் கிவன் தட் 1, 3, 5, 8, 10. இது எக்ஸனுடைய வேல்யூ. ஒய்யினுடைய வேல்யூ வந்து என்னது அப்படின்னா தட் இஸ் 8, 9, 11, 3, minus 1. ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் கரஸ்பாண்டிங்கான படத்தை நான் வரைய போறேன் அப்படின்னா எப்படி வரைகிறது அப்படின்னா பிளாட் எக்ஸ் ஒய், எக்ஸையும் ஒய்யும் வரைங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா தென் வி வில் கெட் த டயக்ராம். படம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்ப்போம், மேட்லாப்ல ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வே. ஸோ எக்ஸ்ன்னு ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன், ஒய்ன்னு ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன். ஸோ டேட்டாஸ் ஆர் கிவன். இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எக்ஸ் என்னன்னு எழுதுங்க, ஒய் என்னன்னு எழுதுங்க, ஜஸ்ட் புட் பிளாட், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். ஓகே, சரி. யூஸ்வலி இப்போ சார் எனக்கு வந்து இந்த கிராஃபுக்கு வந்து படம் வரையணும். ஓகே, ரெண்டாவது சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு கிவ் அ கிராஃப், ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சரி ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த படத்தை எப்படி சார் வரைகிறது? ஸோ சப்போஸ் இஃப் ஐ கிவிங் தட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப், இந்த படத்தை எப்படி வரைகிறது அப்படின்னா அப்ப எக்ஸுக்கு நீங்க ஒரு வேல்யூ கொடுக்கணும், டேட்டாஸ். ஓகே, ஸோ அப்ப நான் எப்படி கொடுக்க போறேன் அப்படின்னா தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இட் இஸ் ஐ எம் கிவிங் தட் -5ல இருந்து ஓகே 5 வரைக்கும். அப்போ வித் இன்கிரிமெண்ட் வந்து 0.1 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, 2, 5. இப்போ எக்ஸுடைய வேல்யூ வந்து கிடைச்சிருச்சு. இப்போ ஒய் வந்து நீ கால்குலேட் பண்ணணும். அப்போ ஒய்ங்கிறது வந்து எக்ஸுக்கு கியூப் கண்டுபிடிக்கும். அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் கியூப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we know that element by element எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, y is equal to x, ஓகே, இங்க கொடுத்திருக்கிறது x டாட் கேப் 3. ஓகே, அப்படின்னா அர்த்தம் இதுல ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நீங்க என்ன பண்ணிடுவீங்க, கியூப் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ எக்ஸ் கிடைச்சிருச்சு, ஒய் கிடைச்சிருச்சு. தென் சிம்பிளி என்னது பிளாட் எக்ஸ் கமா ஒய். வெரி சிம்பிள், அவ்வளவுதான். அப்ப எக்ஸ் டேட்டா வந்து எக்ஸ் வந்து எங்க இருந்து எங்க வேரி ஆகுதுன்னு சொல்ல போறோம். அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒய்யை கால்குலேட் பண்றோம். Then we are going to give a plot x, y. புரியுதுங்களா? ஸோ இது ரெண்டாவது மெத்தட். அதுக்கப்புறம் there are so many methods are available. என்னது அப்படின்னா சிம்பாலிக் யூஸ் பண்ணியும் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். சரி, இதுக்கு இன்னொரு குட்டி எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு டிரா த கிராஃப், ஓகே, ஸோ மூணாவது we are going to give a graph. என்னது அப்படின்னா y which is equal to வேல்யூ வந்து என்ன தெரியுமா, தட் இஸ் 3.5. இது புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள், அதனால நான் அதை அப்படியே கொடுக்குறேன். பவர் x/2. ஓகே, x/2. ஸோ வி வாண்ட் டு கால்குலேட் தட் இஸ் 3.5 பவர் -x/2 அப்படின்னு கொடுக்க போறேன். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா we can have a function. இந்த எக்ஸுடைய ரேஞ்சை நான் கொடுத்துக்கிறேன் முதல்ல. தட் இஸ் ஐ கிவ் இட் x is equal to if it is that I give it to be -2. okay, value increment வந்து 0.1. okay, 2 கொடுத்துறேன். okay, so we are having this. so y னுடைய வேல்யூ நான் டிஃபைன் பண்ணணும். அப்போ y which is equal to 3.5 பவர். ஓகே, பவர்ல வருதுன்னா டாட் கேப். ஓகே, ஸோ பிராக்கெட்ல -x/2 இருக்கா, அப்போ x/2 னா 0.5 கொடுக்கலாமா, -0.5. ஓகே, ஸ்டார் யுவர் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஸோ இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா தென் வி வில் ஹேவ் பிளாட் எக்ஸ் கமா ஒய். தட்ஸ் ஆல். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சரி,
அப்போ சார் இந்த ஃபங்க்ஷனை வந்து உள்ளேயே கொடுக்கலாம்ல சார், இங்கேயே கொடுக்கலாமா அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஆப்ஷன், தட் இஸ் கால்ட் எஃப் பிளாட். ஓகே, ஸோ இது யாரு எஃப் பிளாட். தட் மீன்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து அதை பிளாட் பண்ண சொல்றது, தட் இஸ் கால்ட் பை எஃப் பிளாட். சரி, இந்த எஃப் பிளாட்டுக்குள்ள ஃபார்முலா பார்ப்போமா. சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு கால்குலேட் தட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரை கால்குலேட் பண்ண போறேன். அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, we are going to give that y, that is f plot. இதுக்கு ஃபார்முலா வந்து f plot ஃபங்க்ஷன் வந்து யாரு எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, அப்ப எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா ஐ ஜஸ்ட் கிவ் எக்ஸ் கேப் 2. ஓகே, ஃபங்க்ஷன். ஓகே, சரி, இப்போ எக்ஸனுடைய வேல்யூ எதுல இருந்து எது வரைக்கும் கொடுக்க போறேன் அப்படின்னா, இஃப் ஐ எம் கிவிங் தட் இஸ் -2. ஓகே, கம்மா ஓகே +2 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே, தட்ஸ் ஆல். இப்படி கொடுத்துட்டீங்க. இது வந்து ரேஞ்ச் அப்படின்னா that means we have drawn a figure for -2 less than x less than or equal to x less than or equal to இதுக்குள்ள படம் வரைக்கணும். see note that இந்த f plotல வந்து என்னது, நீங்க ஃபங்க்ஷன் நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா நீங்க கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அதோட ரேஞ்சும் கொடுத்துட்டீங்கன்னா that you will get the figure. ஓகே, நான் பிளாட்ல வந்து என்ன பண்ணணும், x தனியா x னுடைய டேட்டா இது, y னுடைய டேட்டா இது அப்படின்னு சொல்லணும். ஓகே, சரி, இப்போ ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. சப்போஸ் இந்த பிளாட்டுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய ஸ்பெசிஃபையர்ஸ் இருக்கு. ஓகே, பிளாட்டினுடைய டெஃபினேஷன் வந்து பிளாட் எக்ஸ் ஒய். ஓகே, எக்ஸ் ஒய். அது போக இந்த இடத்துல ஐ கால் இட் பி, திஸ் இஸ் டு பி, ஐ கால் இட் பி. இதுக்கு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்பெசிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லலாமா. தட் இஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். ஓகே, ஸ்பெசிஃபையர்ஸ். வாட் இஸ் தி ஸ்பெசிஃபையர்ஸ் அப்படின்னா, என்னுடைய கர்வ் வந்து என்ன கலர்ல இருக்கணும். ஓகே, ஸோ படம் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இதான் என்னுடைய கர்வ், இப்படி இருக்கணுமா, இல்ல டாட்டா 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 இருக்கணுமா, இல்ல டேஷ் டேஷா டேஷ் 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 டேஷ், இது வந்து என்னது டாட் 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 இப்படி இருக்கணுமா. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுல ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் என்ன கலர்ஸ் அப்படிங்கிறது இதுல ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு படம் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் இஃப் ஐம் கிவிங் திஸ், இந்த ஸ்பெசிஃபையர்ஸ் எல்லாம் யாரு அப்படிங்கறது மட்டும் பாக்குறேன். தட் இஸ் இஃப் ஐம் கிவிங் தட் பிளாட் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி டிஃபால்ட் பை டிஃபால்ட்டா வந்துடுது. இந்த மாதிரி ஒரு லைன் தான் இருக்கும். ஓகே, இது வந்து நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, பிளாட் எக்ஸ் கமா ஒய் கமா கொட்டேஷன்ல வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டபுள் டேஷ் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தென் இந்த படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டேஷ் டேஷ் டேஷா இருக்கும். ஓகே, இந்த கர்வ் வந்து எப்படி இருக்கும்னா டேஷ் 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 இப்படிப்பட்ட கர்வ். ஓகே, இது பிளாட் எக்ஸ் கமா ஒய் கமா இதுல வந்து நான் என்ன பண்ணிட்டேன் கோலன் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்னன்னா டாட் 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 dot 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 dot. Okay, so this is the specifier. அடுத்து வந்து என்னது அப்படின்னா plot x, y, இதுல வந்து என்னன்னா ஒரு டேஷ் ஒரு டாட் இப்படி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. படம் எப்படி இருக்கும் தெரியுமா, ஒரு டேஷ் ஒரு டாட், ஒரு டேஷ் ஒரு டாட், ஒரு டேஷ் ஒரு டாட், ஒரு டேஷ் ஒரு டாட் இப்படி இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த ஸ்பெசிஃபையர். ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னா சாலிட் லைன் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த பிளாட். சரி, கலர்ஸ் எப்படி சார் மாத்துறது அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை. தட் இஸ் வி ஆர் ஹேவிங் கலர்ஸுக்கு வந்து என்னென்ன கலர்லாம் கொடுத்துக்கலாமா. ஸோ ஆர் அப்படின்னா ரெட், ஆர்னா ரெட். ஓகே, அதுக்கு அடுத்தது ஜினா கிரீன், ஓகே. அதுக்கப்புறம் பினா ப்ளூ, அதுக்கு அடுத்தது சினா கயான், ஓகே. அதுக்கு அடுத்தது எம்னா திஸ் இஸ் கால்டு மெஜெண்டா, ஓகே, மெஜெண்டா கலர், ஓகே. அதே இது ஒய் அப்படின்னா எல்லோ, ஒய்னா எல்லோ, ஓகே. அதுக்கப்புறம் கே அப்படின்னா பிளாக், கேனா பிளாக், ஓகே. அதுக்கப்புறம் டபிள்யூ அப்படின்னு போட்டீங்கன்னா ஒயிட், அப்படின்னு போட்டா ஒயிட், ஓகே. தட் இஸ் இஃப் ஐ கிவிங் தட் லைக் திஸ், ஓகே, பிளாட் எக்ஸ் கமா ஒய், ஓகே, கமா கொட்டேஷன் ஆர் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் அ ரெட் கலர்ல படம் அப்படி வரும். ஸோ திஸ் இஸ் மை கர்வ், ஓகே. சார் இதே இது வந்து நான் எப்படி கொடுக்குறேன்,
பிளாட் பிளாட் எக்ஸ் கமா ஒய் கமா ஜீன்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கிரீன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா படம் எப்படி வரும் அப்படின்னா திஸ் இஸ் த டயக்ராம். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை கர்வ். ஓகே சார், இதே இதுல இன்னொன்று கொடுக்குற பாருங்க, பிளாட் பிளாட் எக்ஸ் கமா ஒய் கமா இந்த இடத்துல கோலன் கமா ஜி அப்படி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கோலன்னா என்னன்னு பார்த்துருக்கோம் போன இதுல. கோலன் என்னது, இது வந்து என்னது டாட்டட், இது வந்து என்னது டாட்டட் டாட்டட். ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா கிரீன் கலர்ல டாட் 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 டாட்டா கிடைக்கும். இந்த கர்வ் வந்து எப்படி இருக்கும்னா டாட் 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 இப்படிதான் என்னுடைய கர்வ் இருக்கும். ஓகே, ஸோ புரியுதா சார்? இதே இது வந்து இஃப் ஐம் கிவிங் தட் பிளாட் பிளாட் எக்ஸ் கமா ஒய், ஓகே கமா இந்த இடத்துல டேஷ் டாட், அதுக்கப்புறம் வந்து வேற என்ன, வேற எதாவது கலக்குமா கே கே அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா சரி, ஒய் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லோ. ஓகே, இப்படி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தென் இது யாரு டேஷ் டாட் அப்படின்னா என்னது அப்படின்னா இது. ஓகே, இது வந்து என்னது டேஷ், இந்த இடத்துல வைக்கிறேன் டேஷ். இது இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னா டேஷ் அண்ட் டாட், டேஷ் அண்ட் டாட். அப்போ ஒரு டேஷ் ஒரு டாட், ஒரு டேஷ் ஒரு டாட் இப்படி வந்துகிட்டு இருக்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கிரீன்ல ஒய், ஒய்ங்கிறது எல்லோன்னு கொடுத்துட்டேன்னா அப்போ படம் எப்படி இருக்கும் அப்படின்னா திஸ் இஸ் எங்க இருக்குன்னே தெரியலையே. ஓகே, நான் வந்துச்சு டாட் டேஷ் டாட் டேஷ் டாட் டேஷ் டேஷ் டாட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த வே வி கெட் த பிளாட் கமாண்ட். வந்து இதுதான் பிளாட் கமாண்ட். ஓகே, சரி, இப்போ இந்த பிளாட் கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கரு வரையும், ஒரு கரு வரையும். இப்போ நான் இப்போ இன்னொரு கேள்வி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் பிளாக் எடுத்துப்பேன். ஓகே, சப்போஸ் x equal to if I'm giving that -1, okay, colon 0.1, okay, colon 1 இப்படி கொடுத்துட்டேன். y அப்படிங்கிறது என்னது அப்படின்னா I just multiply with this x square. அப்போ x டாட் கேப் ஸ்கொயர் x ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா yல வந்துடும். இப்போ பிளாட் யாரு எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க படம் எப்படி இருக்கும் அப்படின்னா பிளாக்ல தானே ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ திஸ் இஸ் மை கர். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை கர் எக்ஸ் ஸ்கொயர். சரி, இப்போ இன்னொன்று கொடுக்குறேன் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் கேப் 3 அப்படின்னு கொடுத்துட்டீங்க வச்சுக்கோங்க. இப்போ பிளாட் எக்ஸ் கமா இசட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க படம் வந்து என்னதுன்னா திஸ் இஸ் மை டயக்ராம். ஓகே, எக்ஸ் கியூப் அப்படிங்கிற டயக்ராம். ஓகே சார், எனக்கு இந்த படமும் வேணும் இந்த படமும் வேணும் சார், அப்போ ஒரே நேரத்தில் வரையலாமா? இது வரையும் போது இது மட்டும் தான் கிடைக்கும், இது வரையும் போது இது மட்டும் தான் கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து என்னால் வரைய முடியுமா அப்படின்னா எனக்கு எப்படி வரணும்னா இப்படி வரணும். தட் இஸ் இந்த படத்திலேயே இந்த கரு வந்து வேற கலர்ல ப்ளூ கலர்ல வரணும். தட் இஸ் வி நீட் டு கெட் திஸ். ஓகே, தட் இஸ் இப்படி வரணும், ஒரே படத்துல வரணும் அப்படின்னா வரலாம். எப்படி வரணும் அப்படின்னா தட் இஸ் we need to write it in this manner. That is plot x comma y comma x comma z அப்படி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு கர்வும் ஒரே படத்துல வந்துடும். ஓகே, சப்போஸ் இப்போ giving that z x y w which is equal to, okay, this is x dot cab 4, okay, star, okay, sin x அப்படி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதையும் சேர்த்து வரைய போறேன் அப்படின்னா அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணும் பிளாட், ஓகே, எக்ஸ் கமா ஒய் எக்ஸ் கமா இசட், ஓகே, தென் எக்ஸ் கமா டபிள்யூ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா மூணு படமும், இந்த படம் என்ன கர்வுன்னு தெரியல, அந்த கர்வும் உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். இப்போ பிளாட்ல தனித்தனி மூணு கர்வையும் ஒரே நேரத்துல நிறைய கர்வ்ஸை ஒரே நேரத்துல வரையலாம். சரி, இப்படி வரைஞ்சிட்டு ரொம்ப நேரம் ஆகுமே அப்படின்னா அப்ப நீங்க தனித்தனியா தான் வரைய போறீங்க அப்படின்னா ஈஸியா வரையலாம். எப்படி தெரியுமா? முதல்ல பிளாட் எக்ஸ் கமா ஒய் வரைஞ்சுக்கோங்க. இது வரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த படத்தை டெலீட் பண்ணிடாத, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல போறேன். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா we need to say that hold on. ஓகே, இது என்ன பண்ணணும்? ஹோல்டு பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஸோ தட் இஸ் ஹோல்ட் ஆன் அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த படம் டெலீட் ஆகாது, இந்த படம் அதுலயே தான் இருக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட் அப்புறம் என்ன பண்ணும்? பிளாட் எக்ஸ் கமா இசட். இப்போ ஹோல்ட் ஆன். ஓகே, இப்போ பிளாட் எக்ஸ் கமா என்னது டபிள்யூ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த மூணு படமும் சேர்ந்து வந்துடும். அப்போ இந்த மூணு வரைகிறதுக்கு பதிலா இந்த ஒரு லைனை கொடுத்தா போதும். ஓகே சார், திஸ் இஸ் த திங்.
வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ நம்ம இன்னைக்கு என்னென்ன வீடியோஸ்ல என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்பர் 1 பிளாட். ஓகே, பிளாட். இதுல வந்து யாரு எக்ஸ், ஒய், அப்புறம் ஸ்பெசிஃபையர்ஸ். ஓகே, ஸோ இவ்வளவுதான், இதுதான் மெயின். அடுத்தது வந்து என்னது அப்படின்னா நம்பர் 2 வேற என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இந்த ஸ்பெசிஃபையர்ஸ்ல வந்து என்ன பண்ணியிருக்கேன், கலர்ஸ் பார்த்துருக்கேன். அதே நேரத்தில் வந்து இன்னொன்று என்ன பார்த்துருக்கேன், லைன் ஷேடு. அது வந்து ஒரே லைனா இருக்கணுமா, சாலிட் லைனா இருக்கணுமா, இல்லை டாட்டா இருக்கணுமா, இல்லை டேஷா இருக்கணுமா அப்படிங்கிற விஷயங்களை நான் பார்த்துருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தட் இஸ் எஃப் பிளாட் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கேன். எஃப் பிளாட்னு என்னது அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ் ஒய்னு தனித்தனியாக எழுதுறதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம், த ஃபங்க்ஷனே ஸ்ட்ரைட்டா எழுதிடலாம். தட் இஸ் எஃப் பிளாட் என்னது, திஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, எக்ஸ் டாட் ஸ்கொயர். ஓகே, கமா அடுத்து என்ன, இதுல என்ன எழுதுவீங்க, இதனுடைய ரேஞ்ச். ஸோ 2 -2, 2 அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் எஃப் பிளாட். எஃப் பிளாட்ல ஃபங்க்ஷனை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். வி கேன் இன்சர்ட் அ ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ 4வது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹோல்ட் ஆன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்போம். ஓகேயா? அதுக்கு அடுத்தது இந்த எஃப் பிளாட்லயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், சி நோட் தட் இந்த ஒரு லைன் எழுதுறது ஒண்ணுதான், இந்த 5 லைன் எழுதுறது ஒண்ணுதான். அப்போ எஃப் பிளாட்டுக்குள்ளேயே எல்லா படங்களையும் வரைகிறது எப்படி அப்படிங்கிற விஷயமும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ மேட்லாப்ல ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ கிவிங் தட் -1 சரி -2 :2 அப்படி கொடுத்துட்டோம்னா தான் நமக்கு இதுல எதுவும் வருமா, -2 -1. இப்போ y which is equal to x dot cap cube கொடுத்துருவோம். ஓகே, கியூப் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இட் வில் பி லைக் திஸ், -8 -1 அப்படின்னு. இப்போ பிளாட் எக்ஸ் கம்மா ஒய் அப்படின்னு பிளாட் பண்ணீங்க அப்படின்னா இந்த டயக்ராம் வில் பி லைக் திஸ். சரி, இது என்ன ரொம்ப ஒரு மாதிரி கோடா வந்திருக்கு அப்படின்னா எஸ், ஏன்னா நீங்க மொத்தமே 5 டேட்டா தான் கொடுத்துருக்கீங்க. அந்த 5 டேட்டாக்குள்ள விஷயம் தான் இது நடந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டேட்டாவை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண போறேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு சேம் திங் தான், எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு -2ல இருந்து 2 தான். ஆனா இன்கிரிமெண்ட் வந்து என்னது அப்படின்னா 0.01 கொடுத்துருக்காங்க. ஓகே, :2 அப்படி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ட்ரு கொடுத்துட்டீங்கன்னா நிறைய வரும். சரி பாருங்களேன், இவ்வளவு வந்திருக்கு, மொத்தம் 401 டேட்டா இருக்கு. இப்போ y which is equal to என்ன கொடுத்துருக்கீங்க, எக்ஸ் டாட் கியூப் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஓகேயா, எக்ஸனுடைய வேல்யூ ஒய்னுடைய வேல்யூ கணிச்சிச்சு. இப்போ பிளாட் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா தென் வில் ஹாவ் திஸ் இஸ் அழகா வந்துருச்சா, ஒய் கியூப் அப்படிங்கிற ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அழகா வந்துருச்சு. ஓகே, சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது சிஎல்சி கிளியர் ஆல். ஓகே, சரி, இப்போ எஃப் பிளாட் ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்க போறேன். தட் இஸ் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் அப்படின்னா ஐ மேக் இட் பி எக்ஸ் ஸ்டார், ஓகே, சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் சைன் எக்ஸ். ஓகே, வித் த ரேஞ்ச் கொடுக்கணும்ல, எக்ஸனுடைய ரேஞ்ச் வந்து என்னது அப்படின்னா 0, ஓகே 0 to பை அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, சார் இதனுடைய படம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கிராஃப். இப்போ இந்த கிராஃப் வந்து எப்படி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுல என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னா நீங்க ஒய் ஈக்குவல் டு தனியா கொடுக்க வேண்டாம், அந்த ஃபங்க்ஷனே நீங்க என்ன பண்ணிக்கலாம், உள்ள கொடுத்துக்கலாம். ஓகே, சார் இதுதான் எஃப் பிளாட். சார் இப்போ சி லுக் அட் ஹியர், எக்ஸ் ஈக்குவல் டு ஐ எம் கிவிங் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 to 1. I will make it to be -2 :0.01 :2 அப்படின்னு கொடுத்துறேன். ஓகே, ஸோ இப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் டாட் கியூப், எக்ஸ் கியூப் கொடுத்தாச்சு y. ஓகே, z ஈக்குவல் டு எக்ஸ் டு தி பவர் 4 கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த, அப்போ எல்லாமே கிடைச்சிருச்சு. இப்போ நான் படம் வரைய போறேன். பிளாட் எக்ஸ் கமா ஒய் அப்படி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு படம் வந்துருச்சு. சரி, இப்போ நான் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா அடுத்தது பிளாட் எக்ஸ் கமா இசட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கும் ஒரு படம் வரும். ஓகே, ஆனா எனக்கு இந்த 2 படமும் ஒரே இதுல வரணும் அப்படின்னா அது எப்படி வரலாம் அப்படின்னா வரும், எப்படி தெரியுமா, ஃபர்ஸ்ட் சிஎல்சி கொடுத்துறேன். பிளாட் எக்ஸ் கமா ஒய்
அப்படி கொடுத்துட்டீங்களா? இப்போ இந்த படம் வந்துருச்சா? சரி, இப்போ மறுபடியும் கமாண்ட் விண்டோக்கு வாங்க. இப்போ இதுல ஹோல்ட் ஆன் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ பிளாட் எக்ஸ் கமா இசட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த படம் வரும். ஓகே, ஸோ வாட் இஸ் த டயக்ராம் அப்படின்னா தெரியுதா? அப்போ முதல்ல உள்ள ப்ளூ கலர்ல உள்ளது முதல்ல எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், இது யாரு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் டு தி பவர் 4 அப்படிங்கிற படம். ரெண்டு படமும் சேர்த்து ஒரே லைன்ல நமக்கு கிடைக்கிறதுக்கு we need to use the hold on. சரி, இப்போ அடுத்த ஒரு கிராஃப் வரைகிற பாருங்க. சரி, இப்போ பிளாட் அதே எக்ஸ் கமா எக்ஸாம்பிள் வருது எக்ஸ் கமா இசட். ஓகே, எக்ஸ் கமா இசட் ஒரு 2x கொடுத்துட்டேன்னா எக்ஸ் கமா இசட் கமா, இப்போ நான் ஒரு கொட்டேஷன் கொடுக்க பாருங்க. இது வந்து என்ன டாட்டட் அப்படின்னு முடிச்சிருக்கோமா? இப்போ அப்படி ஜீனா கிரீன். இப்போ பாருங்க படம் எப்படி வருதுன்னு பாருங்க. தட்ஸ் ஆல். கிரீன் கலர்ல விழுந்திருக்கா உங்களுக்கு? கொஞ்சம் மங்களா தெரியுது, டாட் 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 டாட்டா விழுந்திருக்கு. இப்போ இதே படத்தை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, தட் இஸ் இந்த இடத்துல வெறும் டபுள் டேஷ் கொடுக்குறேன். ஓகே, டபுள் டேஷ் கொடுத்துட்டு இப்போ கிரீனுக்கு பதிலாக நான் ப்ளூ வச்சுக்கணுமா? பி வச்சுக்கணும், பி ப்ளூ வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க அதே படம் டேஷ் டேஷ் டேஷா இருக்கா? சரி, இப்போ இன்னொன்று என்ன பண்றேன் அப்படின்னா, அதே படத்துல சார் டாட் ஒரு கோடு ஒரு டாட். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ளூ கலருக்கு போல வேற கலர் கொடுப்போமா? ஐ வில் கிவ் இட் பி கே. என்னது? பிளாக். ஓகே, இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கோடு, இது ஒன்றா இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி பாருங்க. ஒரு கோடு ஒரு டாட், ஒரு கோடு ஒரு டாட் அப்படி வருதா? ஸோ திஸ் இஸ் த லெஜெண்ட்ஸ். சரி, இதுதான் வந்து இந்த கர்வனுடைய ஷேடு வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே சரி, இப்போ இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா, எப்படி மேட்லாப்ல இருந்து வெளியே வர்றதுக்கு. ஓகே, இது வரைக்கும் நம்ம படிக்கவே இல்லை. குவிட் அப்படின்னு கொடுத்து என்ட்ரி அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தென் இந்த மேட்லாப் வந்து க்ளோஸ் ஆயிரும். குவிட்னு கொடுக்கலாம், இல்லைன்னா எக்ஸிட்னு கொடுக்கலாம். குவிட் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா மேட்லாப் க்ளோஸ்ட்.